டாக்டர் ஜெயந்தி கண்ணப்பன் பவதாரணி அவர்களோட திருமணம் குறித்தும் அவங்க குழந்தைக்காக எடுத்துக்கிட்ட சிகிச்சை குறித்தும் ரொம்பவே எமோஷ்னலாக சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பவதாரணியோட இறப்பு அப்படிங்கிறது இளையராஜா சாரோட ஃபேமிலிக்கு மட்டும் கிடையாது, எனக்குமே பர்சனலாக மிகப்பெரிய ஒரு லாஸ் தான். ஏன்னா அவள் சின்ன வயசுலேருந்து வளர்றத கண்கூட நான் பார்த்துருக்கேன். நானும் அவள் அம்மாவும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு கல்யாண வயசு வரும்போது குடும்பத்தில் உள்ள எல்லாருமே கல்யாணம் பண்ணுறதுக்காக மாப்பிள்ளையை காட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ பார்த்த எந்த மாப்பிள்ளையுமே அவளுக்கு பிடிக்கவே இல்லை. ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, பல வீட்டு மாப்பிள்ளை ஃபோட்டோஸ் வந்து காட்டியாச்சு, அப்பையும் அவளுக்கு பிடிக்கவே இல்லை. இதனால் அவளோட அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டா. நானும் அவள் அம்மாவும் ஏறாத கோயில் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட கோயில் சொல்லி அந்த கோயிலில் போய் வேண்டுனா கண்டிப்பாக கல்யாணம் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நானும் அவளோட அம்மா ஜீவாவும் போயிட்டு அந்த கோயிலில் வேண்டணும். கரெக்டாக அந்த கோயிலில் வேண்டிய அடுத்த ஒரே வாரத்தில் பவதாரணி ஒரு மாப்பிள்ளைக்கு ஓகே சொன்னா, அதுதான் சபரி. வீட்டில் உள்ள எல்லாருக்குமே மிகப்பெரிய ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் தடபுடலாக அவளோட மேரேஜ் நடந்துச்சு. அது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பவதாரணிக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதற்காக அவள் ரொம்பவே கவலைப்பட்டிருந்தா. நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தா, நிறைய கோயிலுக்கு போனால் அவள் பார்க்காத டாக்டர்ஸே இல்லை, பார்க்காத வைத்தியமே இல்லை. குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக பவதாரணி என்னெல்லாம் பண்ணா அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு டாக்டராக நான் அவளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இதெல்லாம் தாண்டி பவதாரணி பல முயற்சி பண்ணியுமே அது கை கூடலை அப்படிங்கிறது மிகுந்த வேதனை அளிக்குது. அவளே ஒரு குழந்தை மாதிரி, அவளுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு வேதனையை கொடுத்துச்சு. அவளோட மறைவு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எங்க யாராலையுமே ஏற்றுக்கவே முடியலை. இன்னொரு விஷயம், சோசியல் மீடியாவில் நல்லா சுற்றி வரதை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. கடைசி நேரத்தில் பவதாரணி சபரி கூட இல்லை, சபரியை பிரிஞ்சிட்டா, அண்ட் இளையராஜா சாரோட தான் இருந்தா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே உண்மைக்கு புறம்பானது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா சபரி கூட தான் இருந்தா, கடைசி வரைக்கும் சபரி கூட தான் இருந்தா. சபரி ஸ்ரீலங்காவில் போயிட்டு அவளை நல்லாவே பார்த்துக்கிட்டாரு. சும்மாலாம் இளையராஜா சாரை பார்க்க எந்த ஒரு தம்பதியுமே வர முடியாது. அது அவங்களோட பொண்ணாக இருந்தாலுமே தான். எப்பயாவது தேவைன்னா மட்டும்தான் சபரியோட வீட்டுக்கு வருவாங்களே தவிர மற்றபடி இளையராஜா சாரோடலாம் அவங்க ஸ்டே பண்ணவே கிடையாது. சபரியும் பவதாரணியும் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்தாங்க, எவ்வளோ அந்நுன்யமாக இருந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேர் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு, சபரி பவதாரணி இறந்தப்ப அளவே இல்லை, அவருக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லை, இதுலேருந்தே தெரியலையே அவங்க பிரிஞ்சிருந்தாங்க, சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உண்மையாலுமே அது தவறு. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். ஒரு சிலர் ஓன்னு கத்தி அழுவாங்க, சிலர் அந்த அழுகையை அடக்கிக்கிட்டு அமைதியாக இருப்பாங்க. சபரி அதில் ரெண்டாவது கேட்டகரி. அவருக்கு ஓன்னு கத்தி அழ தெரியாது, அவரோட ஃபீலிங்ஸை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன்னு தெரியாது. ஆனால் அவர் உள்ளுக்குள்ளே எவ்வளோ உடஞ்சி போயிருந்தாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் எல்லாருமே அவரை தேத்துறதுக்கு பாடுபட்டோம். எங்கள் ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே பவதாரணி இல்லாமல் இப்போ ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் ஆறுதலாக இல்லைனா கூட பரவாயில்ல, கொஞ்சம் நெகட்டிவாக பேசாதீங்க அப்படின்னு ரொம்பவே சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.